गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 19/5/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:53 திதி இன்று மாலை 6:55 வரை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:55 வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. நாம யோகம் இரவு 10:05 வரை திருதி, அதன் பின்பு சூலம். கரணம் மாலை 6:55 வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 12:55 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் பிற்பகல் 12:55 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷ நட்சத்திர சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமான் வழிபாடு செய்வது நன்மையை தரும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள், ஒரு வெத்தலை எடுங்க, ₹1 காயின் வைங்க, அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு கொட்டைப்பாக்கு, ஒரு ஏலக்காய் வச்சு மடித்து 4ஆக மடித்து மஞ்சள் நூல் சுற்றி வச்சு கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, கடை, அப்புறம் தொழில் செய்கிற இடம், வியாபாரம் செய்கிற இடம், வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல, பண்ணலாம். இந்த விஷயத்தை பண்ணலாம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் நிறைய நம்ம விஷயத்தை சொல்லிட்டோம். முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றிலை வழிபாடு, அதே மாதிரி மாலை வேளையில் வழிபாடு செய்வது. இந்த மாதிரி மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே முருகன் கோயிலில் சென்று ஒரு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் நிறைய தடைகள் விலகும். முக்கியமாக திருமண தடை விலகும். இது பெரிய ஒரு பரிகாரம். இது எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் ஒரு முறை 2 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க. நிறைய பிரச்சனைகளை குறைக்கின்ற ஒரு தருணம். ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் மாலை 6 to 7 சனி ஓரை வரும். அப்போ அந்த நேரம் போகும்போது சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளவங்கள்லாம் இந்த விஷயத்தை செஞ்சால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். யார் செய்ய மாட்டேன்றீங்க, என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? எவ்வளோ ஈஸியாக சொன்னாலும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குன்றீங்க, இல்லை வீட்லேயே செய்யுங்கன்னாலும் கஷ்டமாக தான் இருக்குன்றீங்க. அன்றைக்கி நான்வெஜ்ஜு சாப்பிடாம அந்த பரிகாரத்தை செய்யணும். யார் செய்கிறீங்க? செய்யலையே. சரி, அதனால் இன்றைக்காவது இதை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையாவது ஒரு நாளாவது விரதம் இருந்து இதை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த புதிய வீடு அல்லது கடை இதுக்கெல்லாம் என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், மிதுனத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும், சிம்மத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் அங்காரக பகவான். சரி, இது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ புதிய வீடு அல்லது கடைகளில் நல்லா வியாபாரம் நடக்கணும், நல்லா பணம் வரணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல முழு மஞ்சள், இந்த பூசிக்கிற மஞ்சள் வரும் இல்லையா, முழு மஞ்சள், அது 7, கொட்டைப்பாக்கு 7, சின்னதாக வெள்ளி தகுடு. ஏன்னா இப்போ வெள்ளி விற்கிற விலை அதிகம், சிறியதாக வாங்கிக்கோங்க. ஒரு 1 கிராமில் வாங்கிக்கோங்களேன், அதை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நாகப்பாம்பு சின்னதாக வரும். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கூட அது கிடைக்கும். 2 நாகம் வாங்கிக்கோங்க. அதை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு வெங்கல சொம்பு ஒன்று வாங்கிக்கோங்க. வெங்கல கலசம் மாதிரி விற்கிது இல்லையா சொம்பு, அந்த மாதிரி சொம்பு வாங்கி எல்லாத்தையும் அதில் போட்டு
மேற்கு பார்த்தவாறு அந்த சொம்பை மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நன்மைகள் நடக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். அந்த குடும்பத்தில் மேன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இது வீடு, கடை, அப்படி இல்லைன்னா புதுசாக வீடு கட்டிக்கிட்டு போகிறீங்க, மேற்கு பார்த்த வாசப்படியில் இருக்கிறவங்க இதெல்லாம் செஞ்சு வச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா நிறைய பேருக்கு மேற்கு வாசல் நன்றாக இருக்காது. எல்லா திசையிலையும் வாசல் இருக்கலாம், ஆனால் மேற்கு வாசல் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் மட்டும்தான் நல்லாயிருக்கும். மற்ற ராசிக்காரர்களுக்கு அது சிறந்ததாக இருக்காது. நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. அதனால் இது செஞ்சு வைங்க. குடும்பமாகட்டும் கடையாகட்டும் செஞ்சு வச்சால் வீட்லேயும் சுபமாக இருக்கும், பணவரவு நன்றாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திடீர் பண வரவு இருக்கும். பெரியோர்களின் ஆலோசனை மனசில் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கே. கடன் சம்பந்தமான ஆலோசனைகள் கிடைக்கும். மற்றவர்களின் தேவைகளை, அதாவது மற்றவர்களுடைய தேவைகள் என்னன்னு அறிந்து, குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை அறிந்து, அதே போல் உங்ககிட்ட வேலை பார்ப்பவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்கள். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் தாமதம் ஏற்படும். மற்றபடி இன்னைக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் அந்த முயற்சி தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். அதே மாதிரி குருச்சந்திர யோகத்தையும் இன்னைக்கு கொடுக்குது. அதனால் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நன்மைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு உத்வேகமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி அடைகின்ற ஒரு தன்மை இருக்குது. உடல் தோற்றத்தில் நல்ல பொலிவு ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில வேலைகள் எல்லாம் நிறைவு பெறக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் செலவுகள் கூடும் தான். ஆனால் குருவோடு இணைந்து இருக்கும்போது சில பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி எதிர்பார்த்த வேலைகள், இப்போ முடியாமல் இருந்த வேலைகள் எல்லாம் முடிகின்ற ஒரு தருவாய் ஏற்படும். எதிர்பாராத அலைச்சல்கள் மூலம் அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும். மூத்த உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தந்தையால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. இன்றைய நாள் லாபங்களும் கிடைக்கும், செலவும் இன்னைக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கல்வித்துறையில் இருப்பவர்கள் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மை. பிடிவாத குணத்தை இன்னைக்கு குறைத்து கொள்ளுங்கள். வேலையாக இருந்தாலும் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும்
ஒரு பிடிவாத குணத்தை இன்னைக்கு விட்டு கொடுத்தால் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள்லாம் மேம்படும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட செயல்களில் விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். ஆரோக்கிய விஷயங்களில் விழிப்புணர்வு இன்றைக்கி தேவை. இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான அச்சம் இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டாகின்ற ஒரு தன்மை இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. அதே போல் உடலில் சூடு அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பெரியோர்களின் ஆலோசனை மனதிற்கு ஒரு புதிய தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினம் வரவு கொஞ்சம் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு தருணம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். கை கால் வலி, கை கால் வீங்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அதே மாதிரி வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபம் கொடுக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு சில பேரால் எதிர்ப்புகள் இருக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைய தினம் செலவுகளும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தொழில் முனைவோர், சிறு தொழில், குறுந்தொழில், பெரிய பெரிய தொழில் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை இன்றைக்கி அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகள் செய்பவர்கள்லாம் இன்றைக்கி சிந்தித்து செயல்படுங்கள். சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் எல்லா விதத்திலும், எல்லா வேலையிலும், வியாபாரத்திலும், தொழிலிலும் நல்ல லாபத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்குது. திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் வழியில் மதிப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகும். வரவு நிறைந்த நாளாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாகும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த மன வருத்தங்களெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம்.
கை கால் இதெல்லாம் வலிக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதை மட்டும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள், அதற்கு தகுந்த முயற்சிகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தருணம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு வாய்ப்பு. தொழில் சம்பந்தமாக வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய வடமேற்கு திசை, அதிசய 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள், மனசில் என்ன நீங்கள் நினச்சி எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ அது ஓரளவுக்கு நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எண்ணிய சில வேலைகளை முடிப்பதில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. எதிர்மறை கருத்துக்களை குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி எடுத்து செல்லும் உங்களுடைய உடைமைகளை கவனத்தோடு எடுத்து செல்லுங்கள். விலையுயர்ந்த பொருட்களை எடுத்து செல்லும்போது கவனமாக எடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி தந்தை வழியில் சில அனுகூலமற்ற ஒரு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நெருக்கமானவர்களிடம் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு மறையும். அதே மாதிரி வியாபாரத்தில் மந்தமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் விழிப்புணர்வோடு இன்றைக்கி இருக்கணும். வித்தியாசமான கற்பனைகள் மூலம் மனதளவில் சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை இன்றைக்கி கடைபிடிங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருங்க. அதுவும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். வியாபாரத்திலும் நிதானத்தை காட்டுங்க. உங்களுக்கு மனசில் உறுத்திக்கிட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு கணவன் மனைவியிடையே கொஞ்சம் புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தையெல்லாம் தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. பயணம் செய்யும்போது வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு இன்றைக்கி பயணத்தில் செல்லுங்கள். அதே சமயத்தில் பண விஷயமாக இருக்கட்டும், அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் ஆகட்டும், கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. எங்கேயாவது மறதியாக வச்சுட்டு தேடாதீங்க. அதே போல் தேவையற்ற பேச்சுக்கள் பேசாதீங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுவதை, ஜாமீன் கையெழுத்து போடுவது, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருங்க. சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க. இருந்தாலும் அவர்களிடம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருப்பது நன்மையை தரும். கொண்டு போகிற பொருட்கள் மீது கவனத்தை செலுத்துங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்தியோக முயற்சிகளில் ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். உடலில் இருந்து வந்த சோர்வுலாம் விலகும். அடுத்த இனத்தவர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அனுகூலமாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமின்றி பொறுமையோடு இன்றைக்கி செயல்பட்டால் எல்லா விதத்திலும் இன்றைக்கி சுகம் நிறைந்த நாளாகவும் லாபம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தன வரவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். புதிய தெளிவு மனசில் ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி செலவுகளை குறைப்பதற்கான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு தன்மை, மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியும் புகழும் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய வடக்கு திசை, அதிசய எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் இன்றைக்கி அதிகரிக்கும் குடும்பத்தில். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. உறவினர்களிடத்தில் புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். தந்தை வழியிலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். புதிய முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும். கால்நடை மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். வாக்குறுதி கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு ஜாமீன்லாம் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதை மாதிரி செய்யாதீங்க. ஜாமீன் கையெழுத்தோ அவங்களுக்கு ஜாமீன் போகிறதோ அதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை கொடுத்துரும். ஏன்னா குடும்பம் அப்படின்றது 2ஆம் வீடு. அதனால் குடும்பத்திலையும் கொஞ்சம் நீங்கள் புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். அதே மாதிரி விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு விளையாட்டு விஷயத்தில் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் அன்பு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம், அதாவது டார்க்கு சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி ஆர்வத்தோடு எந்த வேலை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க. அந்த வேலை சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரமே கிடைக்கலன்னு நினைத்த சில விஷயத்துக்கு இன்றைக்கி அங்கீகாரம் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஈடுபாடு அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனசில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள்.
தாயாரின் ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் மனசில் ஒரு சின்னதாக ஒரு கவலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் அனுகூலம் கிடைக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான செயல்பாட்டில் வேகம் அதிகரிக்கும். சொத்து விற்பது தொடர்பான பணிகளில் லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் படிப்படியாக குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நலம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. ஜென்மத்திலே சனி பகவான் இருக்கார். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியம் இதுவாக தான் இருக்கும். படிப்படியாக குறைகின்ற வாய்ப்பு உண்டு. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதிசய மேற்கு திசை அதிசய நிறண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் உண்டாகுகின்ற ஒரு தன்மை. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னல்கள், தடைகள், தாமதம் எல்லாம் விலகுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.